ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 10th ஈஸி பாஸ் சேனல். 10th தமிழ் பப்ளிக் எக்ஸாமில் இயல் 1 அமத ஊற்று பாடத்தில் இருந்து கண்டிப்பாக வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் அண்ட் 8 மார்க் கொஷினை பற்றி பார்க்க போகிறோம். வெறும் கேள்வியை மட்டும் பார்க்காம எக்ஸாமில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் உங்களுக்கு முழு மார்க்ஸ் கிடைக்குங்கிற க்ரியேட்டிவ் மெத்தடையும் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸ். முதல் கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, வேங்கை என்பதனை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கேள்வியை சாதாரணமாக பேராகிராஃபாக எழுதாமல் திரையில் பார்க்குற மாதிரி பொதுமொழி தொடர்மொழி அப்படின்னு ஒரு அட்டவணை போட்டு எழுதுங்க. வேங்கைனா பொதுமொழியில் வேங்கை மரம், அதை வேகின்ற ப்ளஸ் கைன்னு பிரித்தா தொடர்மொழி. இப்படி டேபிள் போட்டு எழுதுனா திருத்தர டீச்சருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாக 2 மார்க்ஸ் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, மண்ணும் சிலம்பை மணிமேகலை வடிவை முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள 50 காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. இப்போ கேள்வியை சரியாக கவனித்து விடையளிக்கணும். பாடலில் உள்ளதை தவிர மீதியுள்ள காப்பியங்களை மட்டும்தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எஞ்சியுள்ள காப்பியங்கள் என்னது? சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இப்படி ஒவ்வொன்றா பாயிண்ட் போட்டு எழுதணும்னா நம்மளுக்கு ஈஸியாக மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தாவரத்தின் அடிப்பகுதி குறித்த சொற்களை எழுதுக. இந்த கொஸ்டினுக்கு நம்ம புல்லட் பாயிண்ட்ஸ் பயன்படுத்தி, அதாவது 1 2 3 அந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸ் பயன்படுத்தி எழுதணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். பார்த்தோன்னே ஃபுல் மார்க்ஸ் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு, தமிழ் எண்ணெயை வாழ்த்தும் காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை. இதை சைடு ஹெட்டிங்ஸ் முறையில் எழுதணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 3 out of 3 மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் எவ்வாறு ஒப்பிடுகிறார். இருட்டுற மொழிதலில் இப்படி ஒப்பீடு அட்டவணையாக தமிழ் ஒப்பீடு கடல் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஹெட்டிங்காக போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதிகமான மார்க் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் அல்லது 8 மார்க் கொஷின்ஸ்லேயும் இந்த கொஷின் கேட்பாங்க. தமிழின் சொல்வளம் பற்றியும் தேவநேய பாவாணரின் தமிழ் பற்று பற்றியும் விவரிக்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த நெடுவினா கேட்டாங்கன்னா குறிப்பு சட்டகம் போட்டு தான் எழுதணும். எல்லா நெடுவினாவுக்குமே குறிப்பு சட்டகம் போட்டு தான் எழுதணும். முன்னுரை, தாவரங்களின் தாவர பகுதிகள், பிஞ்சு வகைகள், தேவநேய பாவாணரின் தமிழ் பற்று, முடிவுரை, இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் போட்டு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி காமிக்கலாம். அப்படி இல்லைன்னா போல்டு பண்ணி கொஞ்சம் பெருசாக எழுதி கூட காட்டலாம். இந்த இயல் 1க்கான கம்ப்ளீட் PDF மெட்டீரியலை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்த இயல் 2 வேணுமா அல்லது இலக்கணம் ஷார்ட்கட் வீடியோ வேணுமாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் 10th படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.